ஹாய்! இது ஸ்பகதி வந்து என்னோட ஸ்டைல்ல சிம்பிளா இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ரீசெண்டாக மார்க்கெட் போனப்போ ஸ்பகதி பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். பட் அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னுலாம் தெரியாது. சர்ச் பண்ணப்போ நிறைய கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் இல்ல. என்னோட ஸ்டைல்ல இருந்தத வச்சு நான் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வாஸ் அமேசிங். இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பகதியை வந்து பாயில்டு வாட்டரில் சேர்த்து சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் கீயும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி அது வேகட்டும். அது தெரியும் நல்லா குழஞ்சி வரும். அதுதான் அதோட இது. அதோட வடிகட்டி அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பேனில் பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து பொடியாக நறுக்கின கார்லிக் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபேஜ் எல்லாமே பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெருசாக பண்ணி சொதப்பிட்டேன். அது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் சேர்த்த வெஜ்ஜு பார்த்தீங்கன்னா கேப்சிகம், கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், கோரியாண்டர், ஹாஃப் லெமன் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறது, க்ரீன் பீஸ். ஃபஸ்ட்டு கேபேஜ் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா கேப்சிகம் குடமிளகாய் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட்டு, அப்புறமா வந்துட்டு க்ரீன் பீஸ் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணதுக்கு அதுலேயே தண்ணி விட்டுரும். தண்ணி விட தேவையில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த வெஜ்ஜு வேகிறதுக்கு தான் தண்ணி வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் டொமேட்டோ பேஸ்ட் இருந்துச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கிறது இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, கெச்சப் இருந்துச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நல்லா வேக வச்ச இந்த ஸ்பகதி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த தண்ணியிலே அது வேகும். அதில் நம்ம ஸ்பகதி வேக வச்ச தண்ணி அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. அதில் தண்ணி கொஞ்சம் இருக்கும். அது அப்புறம் கேப்சிகம் தண்ணி, இதில் இருக்கிற வெஜ்ஜில் இருக்கிறது எல்லாமே சேர்ந்து அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வெஜ் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா இருக்குது. ஏதோ இல்லை க்ரீனியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது குட்டி குட்டியாக பண்ணும்போது சாப்பிடும்போது அது கரெக்டாக இருக்குது. எப்படி சொல்லன்னு தெரியல. இது வந்து எல்லாமே நான் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன். அது தப்பாக போச்சு, சொதப்பிட்டேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறம் எல்லாம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்பகதிக்கும் சால்ட்டு சேர்த்துருப்போம். அது வந்து அதில் நிறைய சால்ட்டு சேர்த்துறக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்தா போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு கொஞ்சம் அது வந்து வேக விடணும். எல்லாமே எல்லா எசன்ஸும் வந்து பகுதியில் மிக்ஸ் ஆகி கிடைக்கணும்ல, அந்த அது அப்சர்வ் பண்ணணும்ல, அது நல்லா அப்படி சேர்த்துக்கோங்க. அப்புறமா அது கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுருங்க. அது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போதும். அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, மொசரில்லா என்கிட்ட இருந்து மொசரில்லா சீஸ் நம்ம பீஸாக்கெல்லாம் சேர்ப்போம்ல, அது கூட ட்ரை பண்ணேன். பெருசா டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. அது அப்படியே ஸ்டிக்கியாக அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு. அப்புறம் நம்ம அதை சாப்பிடும்போது அது செட் ஆகலை. ட்ரை பண்ணேன், வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஆட் பண்ணி பார்ப்போம். சரி ட்ரை பண்ணது. அது என்ன ஆகுதுன்னா அப்படியே இருக்குது. நூடுல்ஸ்னால் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கொல கொலைன்னு தொங்கிட்டுலாம் இருக்கும்ல, அது சீஸியாக வராதுல்ல, இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி. அதனால அதுக்கு செட் ஆகலை. அது அங்கங்கேயே போய் ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால மொசரெல்லா வேணாம். ஃபைனலாக லுக் இப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஹாஃப் லெமன் வந்து லாஸ்ட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவைக்காக. இல்லை வினிகர், சில்லி வினிகர் இருக்கும்ல, பெப்பரோ சில்லி வினிகர், அந்த வினிகர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிடுவோம்ல, அது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, மெயினாக பொடியாக சாப் பண்ணிக்கணும். எல்லா வெஜ்ஜுமே குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா அது கூட சேர்ந்து பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸும் நல்லா இருக்குது. வேகும்போது ஈவனாக வேகுது. நல்லா சாப்பிடும்போது நம்ம வாயில் கரெக்டாக எல்லாம் ஈவனாக இருக்குது. நான் அந்த மிஸ்டேக் பண்ணி சொதப்பிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான். தேங்க்யூ.